அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கான அதிபதி மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 முதல் 11/1/2026 வரை சுமார் 35 நாட்களுக்கு நடைபெறக்கூடியது இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிக புத்திசாலித்தனமானவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பொறுமையாக நிதானமாக நின்று செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. எல்லா விதத்துலேயும் ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் நான் சந்திச்சிட்டேன். கூட இருக்கிறவங்களே என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது இருந்துருச்சு. துரோகத்தை சந்திக்கக்கூடிய நிலை, எல்லாருமே என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை, எல்லாருக்கும் ஆதரவாக தான் இருந்திருக்குனே தவிர எனக்கு இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லாத ஒரு நிலை. நிறைய விஷயங்கள், நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது போராடி சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதுவுமே சரியான விதத்தில் என்னால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சா அந்த வேலையும் எனக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குதுங்க. இருக்கிற தொழிலை விட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. உதவி செய்கிறதுக்கு யாருமே எந்த ஒரு விதத்துலையும் எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் பரவாயில்லைங்க. கணவன் மனைவிக்குடைய சூழ்நிலையாவது நல்லபடியாக இருக்குமே பார்த்தா அவங்களும் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத துரோகங்களை செய்யக்கூடிய அளவுக்கு, துரோகங்களையும் வஞ்சனங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. யாரை நம்பணுமோ அவங்களே நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை. நினச்சபடி என்னுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் அமைச்சிக்க முடியல. நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டேங்க. இதனால் சட்ட ரீதியான சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து மன உளைச்சலாகி இதனால் பணத்தை நிறைய விஷயங்கள் இழந்து பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எனக்கு விரும்பிய நபர்கள் கூட என்னை நிறைய பேர் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு நிலை. இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரமாட்டோமான்னு யோசிக்கக்கூடிய எந்த நபர்களுக்கு இந்த 7ஆம் இடமான தனுசு ராசியில், அதாவது கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, தொழிலில் நிறைய மாற்றம் செய்வதற்கான சில சூழல், அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கு தேவையான சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதனால் தொழிலை நல்லபடியாக ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இது வரைக்கும் தனியாக செஞ்ச பிஸ்னஸ் கூட புதுசாக பார்ட்னர்ஷிப் மூலமாக கொண்டு போய் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அந்த பிஸ்னஸை பெரிய அளவில் ரன் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. நிறைய பேர் பார்ட்னர்ஸ் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பார்ட்னர்ஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பழைய பார்ட்னர்ஸை ஒதுக்கிட்டு புதுசாக சில நபர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விட்டுட்டு புதுசாக சொந்தமாக தானே தொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தொழிலில் நிறைய மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களே எனக்கு எல்லா விதத்துலேயும் துரோகம் செய்யக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனையில் என்னை மாட்டி விடணும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு துன்புறுத்தணும், என்னுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே எனக்கு நிறைய துரோகங்கள் செய்கிறாங்க. செய்யாத தவறுக்கு சில நேரத்தில் சில தண்டனைகள் அப்படிங்கிறது கிடைக்கிற மாதிரி இருக்குது. உயர் அதிகாரிகள்கிட்ட என்னால் சரியான விதத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படி நடத்த முடியல. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாற்றம் நடந்துகிட்ருக்கு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுடைய நிலை தெரிஞ்சு, உங்களுடைய திறமையை தெரிஞ்சு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான சில யோக காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும்.
காதலர்கள் கூட வந்து திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகும். தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கக்கூடிய தருணமாக இருக்க போது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இது மூலமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு கூட கூடிய விரைவில் ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகும். இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் கணவன் மற்றும் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தீரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை, மன வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. சார், ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்குள்ள பெரிய பிரிவினைகள் அப்படிங்க ஏற்பட்டுச்சு, எந்த தவறுமே செய்யலைங்க, ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பில்ட் பண்ண முடியாதா, மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர முடியாதா, என்னை விட்டுட்டு போனவங்க எனக்கு தேடி திரும்ப வரமாட்டாங்களா, நாங்கள் 2 பேரும் பழையபடி ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதா, ஏன்னா ரொம்ப எங்களை மாதிரி வந்து விருப்பப்பட்டவங்க யாருமே இல்லை, இன்றைக்கி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்கிற அளவுக்கு நிலைகள் வந்துட்டு இருக்கோம். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் விலகி சென்றவர்கள் கூட உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. செகண்ட் மேரேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, செகண்ட் பேபிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கூட இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகமோ, சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகமோ, ஒரு இடம் வாங்கிறதுக்கான யோகம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு. அதுக்கு உண்டான பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு தேவையான நிதி உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா கடனால் இன்றைக்கி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. இந்த மன உளைச்சல், மன வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறோம். எனக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து சேரலைங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றாவது இந்த கடனை அடைக்கலான்னா அதுவும் சரியான விலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பகவான், நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் சார்ந்த சில யோகத்தையும், வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்கள் அப்படிங்கிறத கட்டாயமாக உருவாக்குவார். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையுங்க. நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்த அந்த தொந்தரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது. அதுக்கு உண்டானபடி சில அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக இது வரைக்கும் இருந்து அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது உருவாகுங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா நம்மளை நிறைய விஷயங்கள் எல்லோரும் வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. நண்பர்களும் நமக்கு எதிரிகளாக மாறியிருப்பாங்க. அந்த எதிரிகள் அப்படிங்கிறவங்க நம்மளை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பார்ட்னர்ஷிப்பில் வந்த பிரச்சனைகள், உங்களை விட்டு விலகி போனவங்க கூட அவங்க செய்த தவறுகளை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க எதிரியாக இருந்தவங்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய சொத்து உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். காதலர்கள் மத்தியில் நல்ல ஒரு அந்யோன்யமும், கணவன் அதே மாதிரி பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.